அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பாம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 626வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு பசுமை போர்வை மரம் வளர்ப்போம் என்பது ஆகும். பசுமை போர்வை என்பது நிலப்போர்வையாக செயல்படும் மரங்களை அதிக அளவில் வளர்த்து சமூக காடுகளை உருவாக்கும் திட்டமே ஆகும். நமது ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் எனப்படும் பண்ணை பட்டதாரிகள் குழுமத்தின் சார்பில் 1/2/2024 அன்று திருநெல்வேலி ரோஸ்மேரி கல்லூரியுடன் இணைந்து மரம் நடும் நிகழ்ச்சி கண்டித்தான்குளம் கிராமத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் அதன் தலைவர் அக்ரிஜோ மற்றும் அந்த குழுவின் தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் என் முருகேசன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். இந்த நிகழ்ச்சியினை ரோஸ்மேரி கல்லூரியின் திட்ட அலுவலர் புரொஃபசர் டாக்டர் செல்வராணி அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார். சிறப்பு விருந்தினராக ரோஸ்மேரி கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ஜெனிட்டா ராணி அவர்களும் கலந்து கொண்டார். கல்லூரி முதல்வர் உட்பட அனைத்து முக்கிய பிரமுகர்களும் மரக்கன்றுகள் நடவு செய்தனர். இந்த நிகழ்ச்சியின் துவக்க உரையின் போது அக்ரிஜோ அவர்கள் மரம் நடுவதனால் ஏற்படும் நன்மைகள் தொடர்பான தகவல்கள் வழங்கினார்கள். அந்த தகவல்கள் உங்கள் பார்வைக்கு இன்று தொகுத்து வழங்கப்பட உள்ளன. இந்த நிகழ்ச்சி 1/2/2024 அன்று காலை 10 மணிக்கு கண்டித்தான்குளம் என்ற கிராமத்தில் வைத்து நடைபெற்றது. டாக்டர் செல்வராணி அவர்கள் அனைவரையும் வரவேற்று பேசினார். விருந்தினர்கள் கௌரவிக்கப்பட்டார்கள். பின்னர் மரம் நடும் விழா தொடர்பான துவக்க உரை நமது பண்ணை பட்டதாரிகள் குழுமத்தின் தலைவர் அவர்களால் உரையாற்றப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவிகளும் அந்த கண்டித்தான்குளம் கிராமத்தில் உள்ள மக்களும் கலந்து கொண்டார்கள். வார்டு கவுன்சிலர் உட்பட பல்வேறு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களும் கலந்து கொண்டார்கள். இதற்கான கன்றுகளை திருநெல்வேலி மாவட்ட வனத்துறையினர் வழங்கினார்கள். முதல் கன்று பண்ணை பட்டதாரிகள் குழுமத்தின் சார்பில் நடப்பெற்றது. அடுத்ததாக ரோஸ்மேரி கல்லூரியின் பேராசிரியர் டாக்டர் செல்வராணி அவர்கள் மரக்கன்று நட்டார். கல்லூரி மாணவிகளும் கிராம மக்களும் கன்றுகள் நடவில் பங்கேற்றார்கள். வார்டு உறுப்பினர்களும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றார்கள்.
அங்கிருந்த அனைவருக்கும் டாக்டர் என் முருகேசன் அவர்கள் மரக்கன்று நடவு, அதன் முக்கியத்துவம், அதன் பராமரிப்பு தொடர்பான தகவல்கள் வழங்கினார்கள். நிகழ்ச்சியில் ரோஸ்மேரி கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ஜெனிதா ராணி அவர்கள் கலந்து கொண்டார்கள். டாக்டர் ஜெனிதா ராணி அவர்கள் கன்று நடவு செய்யும் போது எடுக்கப்பட்ட புகைப்படம். அடுத்ததாக அந்த நிகழ்ச்சியில் வழங்கப்பட்ட மரம் நடும் நிகழ்ச்சி தொடர்பான முக்கிய கருத்துக்கள் இங்கே வழங்கப்படுகின்றன. மரங்கள் நடுவதால் என்னென்ன பயன்கள் என்று அந்த ஊர் மக்களுக்கும் மாணவிகளுக்கும் எடுத்துரைக்கப்பட்டது. குறிப்பாக மரம் வளர்த்தல் ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி, அதாவது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் ஒரு திட்டம் என்பது அனைவருக்கும் எடுத்துரைக்கப்பட்டது. அதுபோலவே பசுமை போர்வை என்ற பெயரிலான இந்த சமூக காடுகள் வளர்ப்பு திட்டம் பார்ப்பதற்கு அழகாகவும் இயற்கையாகவும் ரசனையை கூட்டும் வகையிலும் ஆரோக்கியமானதாகவும் உள்ளது என்பது தெரிவிக்கப்பட்டது. இந்த மரக்கன்றுகளை நடுவதால் தரமான சுவாச காற்று கிடைக்கிறது. மழை கிடைப்பதற்கு இது காரணமாக அமைகிறது. வெள்ளப்பெருக்கு ஏற்படும் காலங்களில் கூட வெள்ளத்திலிருந்து நிலத்தையும் மக்களின் உடைமைகளையும் உயிரையும் காப்பாற்றுகிறது. மரம் நடுவதால் மண் சரிவு மற்றும் மண் அரிப்பு தடுக்கப்படுகிறது. மரங்கள் நடப்படும் இடங்களில் வெப்பம் குறைகிறது, நிழல்கள் கிடைக்கிறது. மரம் நடுவதால் சுற்றுச்சூழலில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு எனப்படும் கரியமல வாயு அகற்றப்படுகிறது. மரங்களில் இருந்து கிடைக்கும் மர தடிகள் வீடு கட்டவும், கட்டுமான பொருட்கள் செய்யவும், உபயோக பொருட்கள் செய்யவும் பயன்படுகிறது. மேலும் வீட்டில் பர்னிச்சர் போன்ற ஜாமான்கள், மர ஜாமான்கள் செய்வதற்கும் பயன்படுகிறது. மரங்கள் இயற்கையாக அமைவதால் மன அமைதி கிடைக்கிறது, மனதிற்கு சந்தோஷம் கிடைக்கிறது, மகிழ்ச்சி கிடைக்கிறது. மரங்கள் நடுவதால் அப்பகுதியில் உள்ள காற்று சுத்தமாக்கப்படுகிறது. போட்டோசிந்தசிஸ் எஃபெக்ட் மூலம் கெட்ட காற்றாகிய கார்பன் டை ஆக்சைடு உள்ளெடுக்கப்பட்டு ஆக்சிஜன் எனப்படும் பிராணவாயு வெளியிடப்படுகிறது. அது மக்களுக்கும் இதர உயிரினங்களுக்கும் மிக்க பயனளிக்க வல்லது. மரங்கள் சுற்றுச்சூழலில் உள்ள கெட்ட வாசனை, அதாவது கெட்ட வாயுக்களால் ஏற்படும் துர்நாற்றம், அதனால் உள்ள கெடுதல்கள் ஆகியவற்றை தீர்க்கிறது. குறிப்பாக அமோனியா, நைட்ரஜன் ஆக்சைடு, சல்பர் டை ஆக்சைடு, ஓசோன் போன்ற வாயுக்களை அகற்றி காற்றை சுத்தப்படுத்துகிறது. சுற்றுப்புறங்களில் உள்ள தூசு கட்டுப்படுத்தப்படுகிறது. இன்னொரு ஆய்வு அறிக்கையின் மூலம் ஒரு தகவல் தெரிய வந்துள்ளது. அதாவது 1 ஏக்கர் நிலப்பரப்பில் மரம் நட்டால் அதில் கிடைக்கும் ஆக்சிஜன் காற்று, பிராணவாயு 18 மனிதர்களுக்கு ஒரு ஆண்டுக்கு தேவையான பிராணவாயுவை சப்ளை செய்கிறது என்ற தகவல் தெரிய வருகிறது. மேலும்
மரங்கள் இருக்கும் வனங்களில் அல்லது இடங்களில் மைக்ரோ கிளைமேட் எனப்படும் அப்பகுதியில் உள்ள வெப்ப தட்ப நிலை இதர இடங்களை விட சுமார் 9 டிகிரி சென்டிகிரேட் வரை குறைத்து கிடைக்கிறது என்று தெரிய வருகிறது. கிரீன் ஹவுஸ் கேஸ் எனப்படும் கார்பன் டை ஆக்சைடு தான் குளோபல் வார்மிங் எனப்படும் உலக வெப்பமயமாதலுக்கு முக்கிய காரணமாக கண்டறியப்பட்டுள்ளது. அந்த வாயுவை அகற்றும் தன்மை மரங்களுக்கு உண்டு. மேலும் விவசாய நிலங்களில் வரப்போரங்களில் மரம் நடுவதன் மூலம் அதிக காற்றில் இருந்து கன்றுகளை நமது தோட்டத்தில் உள்ள பயிர்களை காக்க முடியும், பாதுகாக்க முடியும். இதை மட்டுமல்ல, கடற்கரையோரங்களில் மேங்க்ரோவ்ஸ் காடுகள் இருப்பதால் கடற்கரையோர நிலங்கள் பாதுகாக்கப்படுகிறது. அந்த கடல் வாழ் உயிரினங்கள் பாதுகாக்கப்படுகிறது. கடல் ஓரங்களில் வசிக்கும் மக்கள் கடல் சீற்றத்தில் இருந்து பாதுகாக்கப்படுகிறார்கள். இவ்வாறு மரங்கள் நடுவதன் மூலம் மக்களுக்கு பல்வேறு நன்மைகள் கிடைக்கின்றன. எனவே நாமும் மரம் நடுவோம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். நன்றி, வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. இன்னொரு நிகழ்ச்சியில் நாளை இரவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.